ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அயன் மேன் ஆஃப் இந்தியா. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக தான் வந்து இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இவர் 1875ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31 பிறகுறாரு. எங்கே பிறகுறாருன்னா குஜராத் நாடியா என்ற இடத்துல தான் அவர் பிறகு. ஆரம்பகால வாழ்க்கை இவரோட ஆரம்பகால வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இவரோட தந்தை ஜவஹர்பாய் பட்டேல் 1857 பெரும் புரட்சி அப்போ ஜான்சி ராணி இராணுவத்தில் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு அவரோட தந்தை. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா 1928 பத்ருளி சத்தியாகிரகத்தில் நடத்தியதால் பத்ருளி பெண்களால் சர்தார் என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. அப்புறம் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைத்தவர் யாருன்னா லார்ட் வெல்லல் பிரபு. இந்தியாவின் பிஸ்மார்க் அழைத்தவர் யார்? லார்ட் வெல்லல் பிரபு. சட்ட மறுப்பு இயக்கத்தில் கைது செய்யப்பட்ட முதல் தேசிய தலைவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். காந்தியின் தனிநபர் சத்தியாகிரகத்தின் மற்றும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்ட இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதம மந்திரி. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இவரோட நினைவாக நர்மதா நதிக்கரையில் சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க. யார்? மோடி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. இந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஒற்றுமையின் சிலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுவே மிக உயரமான சிலை. இதே இந்தியாவின் மிக உயரமான உலகிலே மிக உயரமான சிலை 182 மீட்டர் 597 அடி. ஓகேங்களா. இவரோட பிறந்த நாள் அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுறாங்க. ஓகே. இவர் இப்போ அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக அனுசரிக்கப்படுகிறாங்க. 2008ஆம் ஆண்டு இந்திய அஞ்சல் துறை அஞ்சல் தலை இவரை வெளியிட்டது. இவரை அஞ்சல் தலையை 2008ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. இவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா இரும்பு மனிதர், பிஸ்மார்க், அப்புறம் சர்தார். இவ்வளோ எல்லாத்துக்கும் பெருமையானவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். அது இல்லாமல் இரும்பு மனிதர் நம்ம ஏன் சொல்கிறோன்னா இந்தியாவில் பிரிஞ்சு கிடஞ்ச எல்லா மாநிலத்தையும் ஒன்று சேர்த்தவர் இவர் தான். அதனாலேயே இவருக்கு இரும்பு மனிதர்னு பேர் வச்சுருக்காங்க. இவர் எப்போ இறக்குறாருன்னா 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் மும்பையில் காலமாகிறார். ஓகேங்களா. இதை தவிர்த்து நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சொல்லணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு நீங்கள் கீழே சொல்லுங்கள். வேறு எப்படிலாம் சொல்லலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை எதுவுமே நான் இது பண்ணிடுவேன். நன்றி, வணக்கம்.